தியானம் 7. ஆத்தும நேசரின் வயிறு. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றார்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யோவான் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். போதனை. பிதாவின் வார்த்தையாகிய குமாரனானவர் வாக்கியவதியான கன்னியாஸ்திரியின் கற்பத்திலே உற்பவித்த போது அவருடைய தன்மையில் மனுஷ தன்மையை பூரணமாய் தரித்து கொண்டார். ஆகையால் நமது இரட்சகர் தமது சரீர அவயவங்களிலும் அவற்றின் தத்துவங்களிலும் எல்லாம் பாவம் தவிர எல்லா விஷயத்திலும் நம்மை போலவே இருந்தார். நம்மை போல அவருடைய சரீரத்தில் குடல்களும் அதன் உறுப்புகளும் இருந்தன. முன்னே காட்டிய வேத வாக்கியங்களால் இரட்சகருடைய வயிற்றை குறித்து அடுத்த 3 குறிப்புகளை அறிந்து கொள்ளுகிறோம். முதலாவதாக, அவருக்கு பசி இருந்தது. நமது இரட்சகர் 2 தரம் பசி உடையவராயிருந்தார் என்று நேராய் அறிகிறோம். ஒரு தரம் வனாந்தரத்திலும் வேறொரு தரம் பாடுபட்ட வாரத்திலும் பசி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. முதலாவது, வனாந்தர பசி. நமது இரட்சகர் தீட்சை பெற்ற உடனே மனுஷ சஞ்சாரம் இல்லாத ஒரு வனத்தில் 40 நாள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாச நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இரண்டாவதாக, பாடுபட்டவராய் பசி. இரட்சகர் பாடுபட்ட வாரத்தில் அவர் பகலெல்லாம் எருசலேமிலும் இரவெல்லாம் ஒலிவ மலையிலும் தங்கினார். அவர் தமது சரீர போஜனத்தை பற்றி கவலைப்படாமல் தமது சரீரத்தை பாவிகளுக்கு நித்திய போஜனமாக்கும் பெரும் காரியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இரண்டாவதாக, இரட்சகருக்கு தாகம் இருந்தது. ஆத்தும நேசர் பசியடைந்ததாக 2 தரம் சொல்லப்பட்டிருக்கிறது போலவே அவர் தாகம் அடைந்ததாகவும் 2 தரம் நேராய் சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரியா நாட்டில் உள்ள சீகார் என்னப்பட்ட கிணற்றருகே வந்தபோது அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இயேசு சிலுவையில் தொங்குகிற போதும் அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இரட்சகர் தமது தெய்வீகத்தோடு மனுஷ சாயலையும் மனுஷீகத்தையும் சேர்த்து கொள்ளாவிட்டால் அவர் பசியடையவும் தாகமடையவும் அவசரமில்லை. மூன்றாவதாக, ஆத்தும நேசர் மாம்ச குடல்கள் உள்ளவராய் வெளிப்பட்டதினால் அவருக்கு 2 வகையான பட்டப்பெயர்கள் உண்டாயின. அந்த பட்டப்பெயர்களை சொல்ல என் வாய் கூசுகிறது, என் நாவு தடுமாறுகிறது. அப்பெயர்களின் அச்சரங்களை பார்க்க என் கண் மயங்குகிறது. அப்பெயர்களை மற்றவர்கள் சொல்லும் போது கேட்க என் காதுக்கு பிரியமில்லை. அந்த பட்டப்பெயர்களை மெதுவான சத்தத்தால் உனக்கு சொல்லுகிறேன் கேள். போஜன பிரியன், மதுபான பிரியன் என்ற பெயர்கள்தான். சமாதான கர்த்தர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இஸ்ரவேலின் ராஜா முதலிய பெயர்களுக்கும் போஜன பிரியன்
மதுபான பிரியன் என்ற இழிவான பெயர்களுக்கும் எவ்வளவோ பேதம் இருக்கிறது. தியானிப்போமா. ஆத்துமாவே, இம்மட்டும் நீ இரட்சகரின் பாதங்களையும் கால்களையும் முழங்கால்களையும் அறையையும் தியானித்தாயே. இப்போது தாயின் மடியில் பால் குடிக்க படுத்திருக்கிற குழந்தையைப் போல விசுவாசத்தால் இயேசுவின் மடியிலிருந்து கொண்டு அவருடைய வயிற்றை நோக்கி ஆராய்ந்து தியானம் செய். இரட்சகரே, பசியாயிருந்த 40 நாட்களிலும் சிருஷ்டித்த குடலுள்ள சிருஷ்டி யாவும் பசியற்று இருந்தன. சிங்கம் தன் இரையை தின்று அந்த காட்டில் கெர்ச்சிக்கிறது. யானை தன் பெரும் வயிற்றை நிரப்பிக்கொண்டு சுகமாய் படுத்திருக்கிறது. எருது புல்லை மேய்ந்து முக்காரம் போடுகிறது. ஆடு தழைகளை தின்று தண்ணீர் குடித்து தலை தெறிக்க குதித்து துள்ளுகிறது. நாட்டுக்குருவிகள் திருப்தியினால் கூவி பாடுகின்றன. வனத்து வண்டுகள் கீச்சிடுகின்றன. நீர் ஒருவரே பசியாயிருக்கிறீர், உமது குடலே இறைகிறது. இதேன் இரட்சகா, இதேன் உன் பசியாற்ற, உன் பசியாற்ற. நீர் பசி அடைந்ததோடு தாகமும் அடைகிறீர். உமது தாகம் உம்முடைய யூத அந்தஸ்தையும் மறந்து போகச் செய்கிறது. ஒரு சமாரிய ஸ்திரீனிடத்தில் ஒரு மிடறு தண்ணீருக்கு கெஞ்சுகிறீர். அவள் உடனே ஜலம் உண்டு கொடாமல் வாதாடி காலம் போக்கினாள். நீரோ அவளுக்கு ஜீவ தண்ணீரின் ஊற்றை அவ்வளவு நேரத்துக்குள்ளாக அவள் இருதயத்தில் வெட்டி அவள் ஆத்தும தாகத்தை தீர்த்துவிட்டீர். சிலுவையில் தொங்கின போதும் நீ தாகத்துக்கு கேட்டீர். சிசராவை கொல்ல நினைத்த ஸ்திரீ தண்ணீரை கேட்ட வாய்க்கு பாலை கொடுத்தாளே. சத்துருக்கள் உமக்கு காடியல்லவோ கொடுத்தார்கள். இதேன் இரட்சகா, இதேன் என் தாகத்தை ஆற்ற, என் தாகத்தை மாற்ற. இரட்சகரின் நிமித்தம் பசி அடைந்ததும் தாகம் அடைந்ததும் போதாதா, இழிவான பட்டப்பெயர்களையும் கேட்க வேண்டுமா? நான் பிறந்து இத்தனை வருடங்களாகிறது, ஒரு காலத்திலும் இந்த பெயர் சொல்லி என்னை ஒருவரும் திட்டினதும் இல்லை, கூப்பிட்டதும் இல்லை. நான் நாடோறும் திருப்தியாய் சாப்பிடுகிறேன். அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் சாப்பிடுகிறதாய் சொல்லுகிறார்கள். ஐயோ, உமக்கு இந்த அவலட்சணமான பெயர்களும் வர வேண்டுமோ? நான் உமக்கு 2 பட்டப்பெயர்களை இடும்படி தயவாய் உத்தரவு தாரும். உமக்கு தகுதியான பெயர் என்னவென்றால் உபவாச பிரியன், வியாகுல பாணன் என்பதுதான். உடைய இழிவான பெயர்கள் 2ஐயும் இன்று முதல் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எலியாவை காகத்தால் போஷித்த இரட்சகா, உம்மை போஷிக்க ஒரு காகத்துக்கு உத்தரவு செய்யலாகாதா? 6 லட்சம் பேருக்கு வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்த என் அப்பனே, உம்முடைய ஒரு குடலுக்கு 40 நாளுக்கு அன்னமில்லாமலா போயிற்று. ஜெயன் கொள்ளுகிறவனுக்கு மன்னாவை மறைத்து வைத்து கொடுக்கும் தேவா, நீர் உமக்கென்றும் கொஞ்சம் மன்னாவை மறைத்து வைத்துக் கொள்ளலாகாதா? பசியாலும் தாகத்தாலும் வருந்தி என் பசியையும் தாகத்தையும் மாற்றின பரிசுத்த வயிறே, உன்னை முத்தமிடுகிறேன். இழிவான பேர் வாங்கி என் இழிவை மாற்றின பரிசுத்த வயிறே, உன்னை முத்தமிடுகிறேன். என் நிமித்தம் பசித்த இயேசுவே நமஸ்காரம், என் நிமித்தம் தவித்த இயேசுவே நமஸ்காரம். இயேசுவே நமஸ்காரம், கிறிஸ்துவே நமஸ்காரம். ஜெபிப்போமா. எங்கள் நிமித்தம் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் செய்த இயேசு இரட்சகா, உமது திவ்ய ஏவுதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மெய்யான நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் சரீரம் ஆவிக்கு அடங்கத்தக்கதாய் உபவாசம் செய்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்களில் உள்ள மாம்ச இச்சைகளெல்லாம் அழியவும் ஆவிக்குரியவைகளெல்லாம் பிழைத்து வளர்ந்தேறவும் கிருபை செய்தருளும். உடைய உபவாசத்தின் நிமித்தமும் வேதையின் நிமித்தமும் நாங்கள் பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தையும் ஜெயித்து வெற்றி சிறக்கும்படி எங்களுக்கு வல்லமையையும் பலனையும் அனுகிரகித்திருளும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் கையினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலுயா.